இந்த வைத்தியத்துக்கு இந்த செடி தான் யூஸ் ஆகுது அப்படின்றத காமிப்போம். உடல் சூடு, வயிறு புண், பல்வலி நல்லாயிரும், சளி ஆஸ்துமா சரியாகும். இது மூலத்துக்கு நல்ல மருந்து. இது நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி இதுக்கும் 21 நாள் சாப்பிடும்போது கேட்கும். 48 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிட்டா அல்சர் சரியாயிடும். அதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் போகிற வரலாம் அந்த வெஸ்தை பாட்டி வைக்கும். ஆண்மைத்தன்மைக்கு நல்ல ஒரு மூலிகை ஐயா காமிச்சிருக்காரு. 21 நாளில் மாற்றி காமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான மூலிகை இது. அதான் இது நிலவே முன்னேச்சு. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து நாட்டு வைத்தியங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வயசில் பார்த்தீங்கன்னா கணேசன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப காலமாக இங்கே தாத்தா அப்பா இவர் காலகட்டத்தை வரலும் எல்லா விதமான நோய்களுக்குமே நாட்டு வைத்தியம் மருந்து கொடுத்துட்ருக்காங்க. இது நாங்கள் சேலத்துலேருந்து இவரோட முகவரியை தேடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே வந்தோம். இவரை தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி இவர்கிட்ட இவரோட விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். முக்கியமாக இவர் பார்த்தீங்கன்னா சுகருக்கு, கிட்னி ஸ்டோனு, ஏன்னாவது பாம்பு கீம்பு கடிச்சிட்டா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரலும் தாங்குகிற அளவுக்கான விஷயங்கள் பண்ணி கொடுக்குறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நிவர்த்தி பண்ணணும் மூலிகை, மற்றபடி இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. நாங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்குது. இவர்கிட்டே ஒவ்வொன்றா என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வில்வச்செடி இது நுண்கிருமிகளை கொள்றதுக்கும் சளி தொந்தரவுக்கும் இதோட மிளகு சேர்த்து கொடுக்கலாம். நுண்கிருமினா வைரஸ் பாக்டீரியா இந்த மாதிரி இருக்குது. அப்புறமேல வயிறு புண்ணுக்கும் இது 48 நாள் சாப்பிடாது. ஒரு வயிறு அல்சர் ஒரு 29 இலை சாப்பிடணுன்னு, அதாவது ஒரு ஒன்லி 3 இருக்குது. அப்படி கணக்கு பார்க்கும்போது 29 இலை ஒரு நாளைக்கு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 29 இலை சாப்பிட்டா 48 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிட்டா அல்சர் சரியாயிடும். சரி, வேற ஏதாவது இதில் உபயோகம் இருக்குங்களா? விஷக்கடிக்கும் கூட கொடுக்குறாங்க. விஷக்கடிக்கு இதோட வேற வேப்பலை நிலவேம்பெல்லாம் சேர்த்து. சரிங்க. இப்போ நீங்கள் இந்த நாட்டு வைத்தியத்தை பற்றி நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டு தான் நாங்கள் உங்கள்கிட்ட இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். சரி. இப்போ இந்த குழந்தை இல்லாதவங்க மேக்சிமம் நாட்டு வைத்தியம் மருந்து சாப்பிட்டா குழந்தை உருவாகுதுன்ற காரணம் இருக்குங்களா? அது எத்தனை விதமான மூலிகை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க? மூலிகை ஒரு 10 விதமாக இருக்குங்க. 10 விதமாக இருக்குது. இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் குழந்தை உருவாகிறதுக்கு சாதாரணமாக அவங்களுக்கு நீர் கட்டி இருக்கா இல்லை என்ன பிரச்சனை இருக்கா அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்குறோம். அது எவ்வளோ நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்? கிட்டத்தட்ட 6 மாதம் சாப்பிட்ற மாதிரி. 6 மாதம் சாப்பிடணும். ஒவ்வொருத்தருக்கு 1 மாதத்துலேயே சாதாரணமாக இருக்கிறீங்களோ 1 மாதத்தில் சரியாகும். அப்படி இல்லைன்னா 6 மாதம் சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் மருந்து கொடுத்து இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை சரியாக கிடச்சிருக்குங்களா? சரியாக இருக்குது. சரியாக இருக்குது. ஓகே, ரைட். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுகர் அப்படின்றது மேக்ஸிமம் இன்றைக்கி 140-145 பேர்த்துக்கு மேலே இருக்குது சுகர். சுகருக்கு நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இருக்குது, உங்கள்கிட்ட மருந்து இருக்குது. அது எத்தனை விதமான மூலிகைகள் சேர்ந்து எடுக்கிறீங்க? அது ஒரு 4-5 விதமாக மூலிகை சேர்த்து எடுக்கிறோம். எல்லாம் இந்த உங்களோட தோட்டம் அந்த மலைப்பகுதி இந்த இதுலேயே எல்லாம் சேகரிச்சுக்கலாம். இங்கே கிடைக்காது, அப்புறம் வெளியில் போய் எடுத்துருவோம் அந்த மலையில். அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கல்ல கூட வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த சுகருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பவுடர் மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை? பவுடர் மாதிரி பண்ணி தான் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிற மாதிரி. எவ்வளோ நாள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே? அது கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கமாக சாப்பிட்டுட்டு அவங்க என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்றாங்களோ அதையும் சாப்பிட்டுட்டு தான் இது சாப்பிடணும். அப்புறம் குறைஞ்சிச்சா என்னென்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம்னு வச்சுக்கலாம் மாத்திரை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்க நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன லெவல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் இவர் கொடுக்குற அந்த மூலிகையினோட பவுட்ரு, அதாவது இங்கே எல்லாட்டையும் வெளியிலாம் நாங்கள் சேகரிச்சுட்டு அந்த சுகருக்கு நாங்கள் மருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்ற மருந்தும் சாப்பிட்டுக்கலாம், நாங்கள் கொடுக்குற மருந்தும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மேக்ஸிமம் எவ்வளோ நாளில் சரியாகும்? நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதம் 48 நாள். ஆமாம், 48 நாள் 2 மாதம். ஆனால் அதுக்கு மேலே மருந்து சாப்பிட்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் சாப்பிட்லான்னு வச்சுங்களேன். நார்மலாக இப்போ சுகர் ஒரு 200-250 இருக்குன்னா இது ஒரு 20 நாள் 30 நாள் கொஞ்சம் ஒரு 10 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். நம்ம அங்கே டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாத்திரை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இது தவசி முருங்கைன்ட்டு பேர். மூலிகை முழங்கால் உயரம் தான் வளரும். பூ இருக்குது பாருங்க. இதுவும் உப்பும் போட்டு பல் விளக்கும் போது பல்வலி நல்லாயிரும். 3 நாள் விளக்கும் போது வலி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டு வந்துடும். எப்போ வேணாலும் விளக்கலாம். சொத்த பல்லு இருக்குன்றாங்களா? சொத்த பல்வலி. பல்வலி 3 நாள். 3 நாள் ஒரு நாள்லேயே வலி குறைஞ்சிடும். கொஞ்சமாக 3 நாளில் சுத்தமாக நல்லாகும். மறுபடியும் தேவைப்படும் போதெல்லாம் விளைக்கலாம். இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமான வியாதிகள் ஆஸ்மா. ரொம்ப நாளாக ஆஸ்மா முடியல, மூச்சு வாங்கிட்டு இருக்கு, ஆஸ்மா இருக்குன்னு சரி பண்ணிடலாம். ஆஸ்மா நோய் ஆஸ்மா இருக்குது அப்படின்னாலும் அதையும் க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே மூலிகை மட்டும்தான். இது பாருங்கள், ஆடாதோடா சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சரியாகுது. ஆஸ்துமா இந்த மாதிரி இதுக்கு இதுவும் மிளகும் சேர்த்து
ஒரு பாக்களவு தினைக்கும் சாப்பிட்டுட்டு வரும்போது சளி ஆஸ்துமா சரியாகும். ஒரு 48 நாள் சாப்பிட்ணும். 3 வேளையும் கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம். சளி அரைச்சி சாப்பிட்ணுங்களா? அரைச்சி பவுடர் கிடைக்காதவங்க வந்து பவுடர் மாதிரி பண்ணி மிளகும் சேர்த்து பவுடர் பண்ணி கூட தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நரம்பு வலி, நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கும், உடல் வலி, காய்ச்சலுக்கும் கூட கேட்கும். வைரஸு இந்தமாரி நுண்கிருமிகளுக்கும் சளிக்கும் சரியாகும். இது பாருங்கள், குச்சை ஒடிச்சு வச்சா வந்துடும். இல்லாத இடத்துல வந்து நம்ம குச்சை ஒடிச்சிட்டு போய் வச்சு பாதையும் போட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இருந்தாலும் அப்படியே வேறு இறங்கிக்கும். ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகல்லுக்கு வந்து மருந்து கொடுக்குறேன். ஒரு டைம் வந்து சாப்பிட்டா போதுங்களா, அது வருஷம் வருஷம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்களா? அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கு வந்து வருஷம் ஆனால் கூட வருது, ஒவ்வொருத்தருக்கு வராமல் இருக்குது. அப்படி வந்தால் மறுபடியும் சாப்பிட்டு வேண்டியதான்னு வச்சுங்களேன். ஓ, அது எப்படி அவங்க சாப்பாட்டு பழக்கத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அது எப்படி பவுடராக கொடுக்குறீங்களா இல்லை காசு வேறு தலை அந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, தண்ணி வடிகட்டி குடிக்கிறது. தண்ணி வடிகட்டி அது எத்தனை நாள் அந்த அது ஒரே நாளில் வலி குறைஞ்சிரும். அப்புறம் இருந்தாலும் நான் 15 நாள் சாப்பிட்ணும். ஒரே நாளில் கிட்னி ஸ்டோன்கள் வந்து ஒரே நாளில் வந்து சரியாயிரும். ஒவ்வொருத்தருக்கு சரியாயிரும். இருந்தாலும் அதை 15 நாளைக்கு சாப்பிடும் போது முழுக்க வராது, கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்ல வராரு இல்லைங்களா? ஆமாம், கரெக்ட், ரைட். அதேமாரி அப்போ வந்து சாப்பிடக்கூடாது நின்றுட்டு இருக்குது. புளிப்பு இது சாப்பிடும் போது தக்காளி இந்த மாதிரி கறி மாமிசம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த கிட்னி ஸ்டோனுக்கு மருந்து சாப்பிடும்போது மருந்து சாப்பிட்றவர்களும் சாப்பிடும் போது 3 ஐட்டம் 4 ஐட்டங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. புளி சேர்த்தக்கூடாது, தக்காளி சேர்த்தக்கூடாது, நான்வெஜ் எதுவும் சேர்த்தக்கூடாது. இந்த கிட்னி ஸ்டோனு யாருன்னா நீங்கள் மருந்து கொடுத்து சரியான நிறைய பேத்துக்கு நல்லா இருக்கு. நிறைய பேத்துக்கு நல்லா இருக்குங்க. ரைட்டுங்க. ஏன்னா அதனால தான் ஒருத்தர் சொன்னதை வச்சு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கேட்டு வந்தோம், உங்களை பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கோபுரம் தாங்க. இது வந்து உடல் வலி, எலும்பு வலிக்கு இதோட மிளகு சீரகம் சேர்த்து சாப்பிடும்போது சரியாகுது. கோபுரம் தாங்கிங்களா? இது எந்தெந்த இடத்துல சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே இருக்குங்களா? இல்லை கொஞ்சம் மேட்டு பகுதியான இடத்துல நிறைய இடத்துல இருக்குது. சரிங்கய்யா. வயல் காட்டுறதுல இல்லை, தரிசு நிலம் அந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. சரி, விஷ்ணுகிரந்தை பூச்செடி, மூலிகை செடி. இதில் வந்து பூ இல்லாததுனால வந்து சரியாக தெரியல, ப்ளூ கலரில் பூ வரும். இது வந்து எலும்புரிக்கி, இருமல் சளி சம்மந்தப்பட்ட நோய்க்கு சரியாகுது. அப்படியே பொடி பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா தூள் பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் இது நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி இதுக்கும் வந்து 21 நாள் சாப்பிடும்போது கேட்கும். எனக்கே பாம்பு கடிச்சு, நல்ல பாம்பு நல்லா ஆயிடுச்சு. மாற்றி தீனிட்டா கூட திடீர்னு ஒரு மூடி போட்டு தண்ணி விட்டு நல்லா 10 நாள் சுட்டுனே நல்லா எதுவும் போட்டு கொடுத்துட்டா மாடு குழம்புனாக்கா இருந்துச்சு. அது மாட்டு எதுவும் இல்லை, மாட்டுக்க சூப்பர். இது பாருங்க, சிறியானுங்க டெங்கு காய்ச்சல் அப்போ வந்து கஷாயம் கொடுத்தது வந்து இந்த நிலவேம்பு செடியோட இன்னும் ஒரு 7 மூலிகை கலந்து கொடுத்தாங்க. அதுதான் இது நிலவேம்புன்னு வச்சிங்களேன். இது வந்து தெரியாதவங்க வந்து சிறியானங்கன்னு சொல்கிறாங்க பழைய காலத்துலேருந்து. இதுவும் அப்புறம் 7 மூலிகையும் கலந்து தான் நிலவேம்பு சூரணம் தயார் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து விசக்கடிக்கு சரியாகுது. இதில் ஒரு அரைச்சி எடுத்தாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இலை மிளகு சேர்த்து சாப்பிடும்போது வந்து விசக்கடிக்கு குறைஞ்சிடும். டக்குன்னு சாப்பிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போய் மெதுவாக பார்த்துக்கலாம்னு வச்சுங்களேன். இதோட வந்து கருடங்கிழங்கு, வேப்ப இலை எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சு பவுட்ரு பண்ணாலும் வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வந்து இன்னும் ஆடுது நாம்பாலன்னு இருக்குது, அது வெள்ளை இருக்குது. இதை எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சு கருடங்கிழங்கு வந்து கம்மியாக தான் சேர்த்திக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சின்ன அளவு, அதாவது சுண்டைக்காயில் கால்வாசி அளவுக்கு கொடுத்தா போதும்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு சாப்பிட்டு நம்ம வந்து ஆஸ்பத்திரி போகும்போது அதுக்குள்ளே குறைஞ்சிரும், விஷம் குறைஞ்சிரும். நம்ம முன்னெச்சரிக்கையாக சாப்பிட்டுக்கலாம். கணேசனோட அப்பா தான். நான் மாடு ஓட்டிட்டு போனால் அந்த இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு. வெறியும் பாம்பு, கட்டு விரியன் கடிச்சதுலேயும் தான் விஷமுள்ள பாம்பு, பெரிய பாம்பு வந்து வேப்பந்தால தான் தந்தேன். எருக்கும் குழந்தை முன்னவே சாப்பிட்டேன். 3 கொழுந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு பின்னால் எருக்க தலையை சாப்பிட்றதுக்கு பின்னால் வேப்பந்தாலை ஒடிச்சு கக்கத்தில் வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டே வந்தேன். வீட்டுக்கு மருந்து இடித்து வீட்டில் வச்சுருக்கிறேன். வீட்டில் வந்து மருந்து குடித்தேன். நல்லா மருந்து நம்பமாக போட்டு குடித்து 2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு விஷம் இறங்கிடுச்சு. எங்கேயும் ஆஸ்பத்திரியெல்லாம் போகலை, எனக்கு சுத்தமாக ஆயிடுச்சு. நல்லாவே அந்த பாம்பு கடித்த உடனே எருக்கங்கொழுந்து 3 வேப்பந்தலை கொழுந்து இதை வந்து உடனே நாம் ஒரு செகண்டில் கிடைச்ச உடனே மென்று சாப்பிட்டுட்டோம் அப்படின்னம்னா விஷம் வந்து ஏறாது, ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாம்பு கடித்த உடனே எருக்கம் கொழுந்தும் வேப்பந்தலையும் சாப்பிடும்போது இனிக்கும். அது சொல்லியிருக்காரு ஐயா. அது ரொம்ப ஒரு புதுவிதமாக, துளி கூட கசப்பே இருக்காது, பயங்கரமாக இனிக்கும். அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் போகிற வரலாம் அந்த விஷத்தை வந்து நிப்பாட்டி வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்து உணிமல் செடின்னு சொல்லுவாங்க.
கூத்தன் குதம்பை அப்படின்ட்டு புக்கில் இருக்குது. இதனுடைய இலையை வந்து அடிப்பட்ட காயம் பழைய புண்ணு எதாக இருந்தாலுமே கூட அரைச்சி நசுக்கி அந்த சாறு விடும்போது புண்ணு சீக்கிரம் நல்லாயிரும். அப்புறமேலு இந்த இலையும் பூண்டு பல் ஒரு 2-3 மிளகு கொஞ்சம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா வாய் கொப்பளிக்கும் போது இல்லைனா அப்படியே பல் விளக்கும் போது பல்வலி நல்லாகுது. இது வந்து எல்லா இடத்துலையும் சாதாரணமாக கிடைக்கிது. ஆனால் பெரும்பாலும் யாருக்கும் இது சரியாக தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், சிறு நன்னாரின்ட்டு பேர். இதனுடைய வேர் வந்து உடல் சூடு வயிறு புண்ணு இந்த மாதிரி இதுக்கு குறையுது. உடல் சூட்டை வந்து குறைக்கும். வேரை வந்து இப்போ அப்படியே அரைச்சி கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு பனங்கள் கண்டு இது போட்டு கலந்து சாப்பிட்லாம். ஒரு 5 கிராம் அளவு. எத்தனை நாளைக்கு? ஒரு 3 நாள் சாப்பிட்டா அந்த உடல் சூடு குறையும். ஓகே. பாருங்கள், இது துத்தி செடி. ஒரு ஆள் உயரம் கூட வளர அளவுக்கு கொஞ்சம் பெருஞ்செடியாக வரும். இது வந்து மூலத்துக்கு நல்ல மருந்து. இது உடல் சூடு மூலத்துக்கு வந்து சரியாகுதுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து ஒரு 7 இலை ஒரு 3 வெங்காயம் சேர்த்து அந்த அளவுக்கு அரைச்சி சாப்பிட்டாக்கா ஒரு 48 நாளில் மூலம் சரியாயிடும். இது பாருங்கள், அம்மன் பச்சரிச்சின்ட்டு பேர். இது வந்து உயிரணு குறைபாட்டை சரி பண்ணோம். உடல் சோர்வு உயிரணு குறைபாட்டை சரி பண்ணோம். இந்த பாலை வந்து இந்த செடியை வந்து நம்ம நேரடியாக கூட சாப்பிடும்போது வந்து உடம்புல இருக்கிற பாலுன்னு சொல்லுவாங்க, மறு சரியாகும். இதில் வந்து பால் வரும். இந்த பாலையும் வைக்கும்போது சீக்கிரம் சரியாயிடும். ஒரு வாரம் 10 நாளில் பால் வச்சுட்டு இருக்கணும். அதேமாதிரி ஆணிக்கால்ட்டு சொல்லுவாங்க. ஆணிக்காலில் வந்து அந்த ஆணி விழுந்த இடத்துல இந்த பால் வைக்கும்போது சரியாகும். இது வந்து மூக்கரட்டைன்னு பேர். மூக்கரட்டை இது வந்து சிறுநீரக தொற்று நுண்கிருமிகளை வந்து குணமாக்கும். சிறுநீரக தார எரிச்சல் சரியாகும். இதில் வந்து ஒரு சின்ன பூவாக இருக்கும் பாருங்கள், சின்ன பூ கொத்தாக இருக்கும். இதை வந்து அரைச்சி அப்படி நேரடியாகவும் ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கொதிக்க வச்சும் வடிகட்டி சாப்பிட்லாம். சிறுநீரக சம்மந்தப்பட்ட எரிச்சல் இந்தமாரி நுண்கிருமிங்களுக்கு வந்து சரியாகும். இது வரலும் ஐயா காமிச்ச மூலிகையில் இந்த மூலிகை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மூலிகை. மிஸ் பண்ணிடாதீங்க. அதனோட அற்புதங்களை வந்து ஐயா சொல்லுவார். அது என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சுங்க. ஐயா, இந்த மூலிகை பேர் என்னங்க ஐயா? அது சரி, இது வந்து ஓரிதழ் தாமரை. ஓரிதழ் தாமரை. ஓகே. இது வந்து ஒரு இலைக்கு ஒவ்வொரு பூ வந்து அது காயாக மாறுன்னு வச்சுங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு இலைக்கு ஒரு பூ வரும். பூ வந்து சிவப்பாக இருக்கும். ஒரே இதழ் தான் இருக்கும் அந்த பூவும். ஓ, சூப்பர். காலையில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். நல்லா வந்து வெடிச்சிருக்கும். இந்த செடி எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது? இது வந்து உயிரணு குறைபாடு, உயிர் அணு குறைபாடு, அந்த நரம்பு தளர்ச்சி. ஆனால் அது ரொம்ப பசங்க கை நடுக்கம், நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு ஏற்பட்டு இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த உயிரணு உற்பத்தி பண்ணி ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி சரி பண்ணணும்னு வச்சுங்களேன். ஓ, குழந்தை இல்லாததுக்கு ஆண்மை குறைவுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்மைத்தன்மைக்கு ரொம்ப முக்கியம். ஆண்மைத்தன்மைக்கு முக்கியமான மூலிகை. அதேமாதிரி உடல் சோர்வு அதுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து பாலில் அரைச்சி 21 நாள் குடிக்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம வந்து வேறு இதோட சேர்த்து வேறு மூலிகையும் கொடுக்குறோம். அப்படியே வறட்சியாகவும் தூளாகவும் சூரணமாக. இப்போ ஆண்மைத்தன்மைக்கு இந்த ஒரு மூலிகை தானே? இது கூட நம்ம இதோட வேறையும் இருக்குது. நம்ம வந்து வேறையும் கலப்படம் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இது தனியாக சாப்பிட்டாலும் கேட்கும். இது எப்படி நீங்கள் அப்பப்போ செஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறீங்களா? செஞ்சு வச்சுருக்கோம். பவுடராக செஞ்சு வச்சுருக்கிறீங்க. அது வந்து பாலில் கலக்கி சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுங்களேன். மேக்ஸிமம் அது எத்தனை நாள் சாப்பிட்ற மாதிரி வரும்? 21 நாள் சாப்பிடும்போது வித்தியாசம் தெரியும். 21 நாள் அந்த வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்மைத்தன்மைக்கு வந்து நல்ல ஒரு மூலிகை ஐயா காமிச்சிருக்காரு. 21 நாளில் நம்மளோட ஆண்மைத்தன்மை வந்து 100% டிஃப்ரெண்ட் இருக்கும், மாற்றி காமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான மூலிகை இது. நாட்டு வைத்தியர் கணேசன் ஐயா அவர்களை மீட் பண்ணோம். நிறையா மூலிகை பற்றி சொன்னார். நிறையா சளி, காய்ச்சல், மூலிகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட இன்றைக்கி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை வாங்கிறதுக்கு வந்திருக்காரு. என்ன ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க? வீராண்டிலேருந்து வந்துருங்க. சேலம் வீராண்டத்துலேருந்து வந்துருக்கோம். பாம்பு நல்ல பாம்பு கடிச்சதுக்கு 50 சாப்பிட்டு 2 வருஷத்துக்கு முன்ன நல்லா ஆயிடுச்சு. ஆடு மாடு பக்கத்தில் இருக்குது, பாம்பு வருது, அதாவது வாங்கிறதுக்கோசரம் வந்துக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து மூலிகை வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்குறாங்க. சரியாயிருச்சு. பட் ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு நிறையா இருக்குது. கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் என்ன வேணால் பாம்புக்கு மிஷின்லாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம கொஞ்சம் மருந்து வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி பவுடர் வாங்கிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்காரு. இது எப்படி அது மூலியமாக உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே இருக்குது அப்படிங்கிறது? பக்கத்தில் வந்து சாப்பிட்டாங்க, அதனால அவங்கள கேட்டு நான் வந்து இங்கே வாங்கிட்டு போனேன். ஓகே, சிறப்பு. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சொல்லிவிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வைத்தியர் இருக்காரு போய் பாருங்கன்னு சொல்லி. அது மூலியமாக தான் இப்போ இவரும் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா மருந்து வாங்க தான் வந்திருக்காரு ஐயா கிட்ட. அவர் என்ன ஊர்லேருந்து வந்திருக்காருங்க கேட்கலாம். நான் வணக்கண்ணா. நான் வேலூர்லேருந்து குறிச்சிங்க. வேலூர்லேருந்து குறிச்சி. அங்கேருந்து கிராம சைட்லேருந்து அங்கே வந்து பழக்கம் நமக்கு. அங்கேருந்து சொன்னாங்கன்ட்டு வந்தோம். எனக்கு ப்ரெஷர் அதிகம்.
ப்ரெஷர் ஆமாம். நான் டெய்லியுமே வந்து மாத்திரை முழுங்கினா தான் அந்த மயக்கம் தெளியும், இல்லை தெளியறதில்ல. இப்போ இங்கே வந்து இப்போ மாத கணக்கில் சாப்பிட்டதுனால இந்த மயக்கம் வர்றதில்ல, ப்ரெஷர் வர்றதில்ல. இப்போ அது மருந்து ஆகி போச்சு, அதனால வாங்குறதுக்கு வச்சு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அந்த ப்ரெஷருக்கு எதனா வைத்தியம் பண்ணியிருக்கிறீங்களா? டாக்டர் வைத்தியம் தான். செக்அப் பண்ணி அவங்கள மாத்திரை மருந்து டெய்லியும் முழுங்கணும், காலையில் சாயந்தரம் முழுங்கணும். இருந்தும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. அப்பப்போ போகல செலவாகிட்டே இருக்கு. ஓகே ஓகே. இவங்க சொன்னதுனால இந்த செலவோட இது உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ நான் வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து மாதம் ஒரு தடவை வந்து வாங்கிட்டு போய் டெய்லி அதே மாதிரி காலையிலேயும் சாயந்தரம் சாப்பிட்டா அது வரதில்லை, மயக்கம் வரதில்லை. இப்போ குறைஞ்சிருச்சு. ஓகே, சூப்பருங்கண்ணா. இது வரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிறையா மூலிகை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாரு கணேசன் ஐயா. நான் எவ்வளோ பேத்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு, மருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஆபத்தான நிலையிலிருந்து யாராவது காப்பாற்றிருக்கிறீங்களா? எதனாவது ஒரு நோய் இருந்து? ஆஸ்துமா நோயாளி ஒருத்தர் சரி பண்ணுறாங்க. ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரியில் வந்து 3வது நிலையை கடந்துருச்சு, சரி இனிமேல் மாத்திரை வந்து வேலை செய்யலை, அவ்வளோதான், சரி எங்கள் மருந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நான் சரி பண்ணுறேன். இப்போ நல்லா இருக்காரு? இப்போ நல்லா இருக்காரு. ஓகே, உங்களை ரொம்ப சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்வாங்க, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களை நாடி வரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த மூலிகை வைத்தியம்லாம் செஞ்சு கொடுங்க கேட்டுக்கிறோம். உங்களோட பயணங்கள்லாம் தொடரும் அப்படின்னு நினச்சி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நாங்கள் விடைபெறோம். நன்றி, வணக்கம். வணக்க நேயர்களே, நம்ம வந்து ஒரு நாட்டு வைத்தியத்தை பற்றி சிறப்பாக அழகாக ஒரு வீடியோவில் நேரம் நம்ம பார்த்தோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு அரூர் மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் வலசையூருக்கு அடுத்து வந்து பருத்திக்காட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த இடம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெயின் ரோட்லேயே இருக்குது அவரோட வீடு. நீங்கள் மொபைல் நம்பர் அவருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் காட்டில் இருக்காரா வீட்டில் இருக்காரான்னு சொல்லி அந்த செகண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.